அனைவருக்கும் வணக்கம். 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு பேராமெடிக்கல் டிப்ளமோ இன் நர்சிங் டிஜிஎன்எம் கோர்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி வந்து நியூஸ் இது. ஸோ இதில் வந்து 11/8 இன்னைக்கு சயின்ஸ் குரூப்புக்கான லிஸ்ட்டு தனியாகவும், அதே மாதிரி வொக்கேஷ்னல் குரூப்புக்கு தனியாகவும், அதே மாதிரி அதர் குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து தனித்தனியாக வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்போ அந்த சயின்ஸ் குரூப்புக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க் நமக்கு 95.25. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க்கு 41வது ரேங்க்லேருந்து எடுத்திருக்காங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்காக கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த சயின்ஸ் குரூப்புக்கான இந்த லிஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வந்துடும். ஸோ இதில் செலக்டாக இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு சேர்கிறதுக்கான டைம்லைன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த லாகின் பண்ணுற பேஜ்லேயே இருக்கும். ஸோ இதில் மொத்தமாக வந்துட்டு செலக்டாக இருக்க கேண்டிடேட் 1551 பேர். ஜென்ரல் ரேங்க் வந்து 15,014 வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து மினிமம் கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரியில் கடைசியாக வந்து ஐஆர்டி வார்டு, ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூடிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து கம்மியாக இருந்திருக்கும். அப்போ வந்துட்டு அவங்க அந்த கேட்டகரியில் வரதுனால செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 54 எம்பிசி கேட்டகரியில் இருக்குது. அதனால் லாஸ்ட் கட் ஆஃப் வந்து ரிசர்வேஷன் வைஸ் கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ கம்மியாக இருக்குது. அதுவே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஐடியோட எக்ஸ் சர்வீஸ் மேனோ, பிடபிள்யூடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் வந்து அதிகமாக வந்திருக்கும் உங்களுக்கு டோட்டல் மார்க்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை தனியாக கூட டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஸோ அதில் அந்த லிஸ்ட்டு மேலேருந்து வரபடி பார்க்கும்போது இங்கே எம்பிசி கேட்டகரிக்கு 79.25 இதுதான் வந்து ஜென்ரல் டர்னில் இந்த சயின்ஸ் குரூப்பில் இருக்குது. மீதி இதில் வந்து ஹையஸ்ட் லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்கு 79.25 தான். அதோட நமக்கு எந்த நம்ம பிடபிள்யூடியோ எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லை அப்படின்னா அது வரைக்கும் வரும். இப்போ நீங்கள் இதுவே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எஸ்சி கேட்டகரிக்கு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே தேடி பார்ப்போம். ஸோ அதில் பார்க்கும்போது அடுத்தது பிசிக்கும் பார்ப்போம். எஸ்டி கேட்டகரிக்கும் வந்துட்டு நம்ம எவ்வளோ லாஸ்ட் மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி வந்து 76.25. ஸோ கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இவங்க வந்து எந்த ரிசர்வேஷனும் வந்துட்டு இந்த பிடபிள்யூடி ஐஆர்டி இதெல்லாம் எதுவுமே எக்ஸ் சர்வீஸ் மேனு எதுவும் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து 76.25 கிட்ட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 செட்டு ஜெராக்ஸையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் சேர போகிற காலேஜில் வந்துட்டு கேட்குற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுங்க.
ஸோ இதில் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 79 அந்த மார்க் வந்து இருக்குது. 79 அரௌண்டு 79 எக்ஸாக்ட்லி. ஸோ முன்னாடி வந்து பார்த்தது போல் 79.25 79, முன்னாடி வந்து பிசி கேட்டகரி 76. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதில் செலக்ட் ஆகிருக்க மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது இதில் ரவுண்டு 2க்கான கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் போய் ஜாயின் பண்ணிட்ட பிறகு தான் வரும். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா 75 அரௌண்டு 75 கிட்ட இருக்குது. ஜாயின் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் ரவுண்டு 2ன்னு வரும். அதுக்கான டேட் எல்லாமே கொடுப்பாங்க. நான் இதில் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி விட்றேன். ஸோ இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க.